வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் சோக்கோ சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோக்கோ சிப் குக்கீஸ் பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம அதை வேக வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் நெய் இல்லைன்னா பட்டர் தடவி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் இருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். இது நல்லா பீட் பண்ணணும். இப்போ வெண்ணெய் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகரை நான் மிக்ஸ் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா க்ரீமியான டெக்ஸ்டர் வர வரைக்கும் நாம் இது நல்லா பீட் பண்ணணும். இப்போ சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் மாவு பொருட்களெல்லாம் நல்லா அரைச்சி சேர்த்துடலாம். முதல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறதுனால உப்பு சேர்க்கலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துடலாம். எல்லா மாவையும் நல்லா அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கையை வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இல்லைன்னா நம்ம குக்கீஸ் ஷேப் பண்ணும்போது ரொம்ப கிராக் விழுந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்போ நாம் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் மோல்டுக்கு மாற்றிடலாம். இப்போது எல்லா மாவையும் நான் ஷேப் பண்ணி வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிற மாவு இதே மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் நெய் தடவி அதிலே நான் வச்சுருக்கேன். இப்போது இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக சோக்கோ சிப்ஸை ஒன்றா எடுத்து இந்த மாவு மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. மொத்தம் 13 குக்கீஸ் போல் கிடச்சிருக்கு. இப்போ நாம் இதை பேக் பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இதே மாதிரி ஒரு சின்ன தட்டில் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம உள்ளே வச்சு மூடி போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிடலாம். இப்போ 35 நிமிஷம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இது வெளியே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நம்ம குக்கீஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது முதல்ல சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நல்லா பிஸ்கட் மாதிரி இது நல்லா உடையும்.
அதுக்கப்புறமா நம்ம ஸ்டீல் பிளேட்டில் வச்சுருந்த குக்கீஸும் வந்து ரெடி ஆகிட்டு இதுவும் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.